Hello viewers, welcome to our channel. எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் அப்புறம் என்கரேஜ்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் எப்பவுமே கிடையாது. ஸோ உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்குன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மூணு பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கீ மைசூர் பாக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கீ மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு கடலை மாவு, சர்க்கரை, அப்புறம் நெய், இது மூணு தாங்க தேவைப்படும். நம்ம எந்த கப்பில் மாவு வளர்க்குறோமோ அதே கப்பை வச்சு தான் சர்க்கரையும் நெய்யும் எடுத்துக்கிறணும். இப்போ ஒரு கப் மாவு எடுத்தோம்னா 1.5 கப் சர்க்கரை, 2 கப் நெய் எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நெய்யை ஒரு பாத்திரத்தை வச்சு சுட வச்சு ஒரு சைடில் வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த பச்சை வாசம், அதாவது இந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் அதை ஒரு பாத்திரத்தை நல்லா வதக்கிக்கிறணும். வதக்கிட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு மாவை ஓரமாக வச்சதுக்கப்புறம் நம்ம சுட வச்சுருக்கோம்னா நெய், அதை எடுத்து இந்த மாவு கூட போட்டு நல்லா கலந்துக்கிட்டு அதை நல்லா கலந்துக்கிறணும். எந்த ஒரு கட்டியோ சின்ன லம்ஸ் எதுவுமே வராத அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டோம். அதை ஒரு வடிகட்டி மூலமாக எடுத்து அதை வடிகட்டிக்கிட்டோம்னா நமக்கு செய்ய போகிற மைசூர் பாக் எந்த ஒரு கட்டியும் திரியோ இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நமக்கு மிக்சர் ரெடியாக இருக்குது. அடுத்து சர்க்கரை பாவு காய்ச்ச போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம். ஒரு கம்பி பதம், அதாவது 1 ஸ்ட்ரிங் சொல்லுவாங்களா, அந்த டெக்ஸ்சரை வந்தோடனே அது கூட நம்ம எடுத்து வச்ச அந்த கீயும் பேசன் ஃப்ளவர் மிக்சர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணுறோம். நான் இது கூட கொஞ்சோண்டு சாஃப்ரான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வாசமும் கொஞ்சம் கலரும் அழகாக வரும்ஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். அது போடாமலும் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதை ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சுட வச்சுருக்கோம் நெய், அதில் பாதி நெய்யை ஊற்றுங்க. மிச்சம் இருக்க நெய்யில் நம்ம எந்த ட்ரேயில் அந்த மைசூர் பாக்கோட மிக்சரை ஊற்ற போகிறோமோ அந்த ட்ரேயில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி செட் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் எடுக்கும்போது ஈஸியாக வரும். ஸோ இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிட்டே இருங்க. அது ஃபுல்லாக நல்லா கொதித்து நல்லா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வர்றப்போ மிச்சம் இருக்க நெய்யையும் ஊற்றி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிட்டே இருங்க. ஃபுல்லாக சுற்றி நெய் வர ஆரம்பிச்சிடும். நெய் வந்தோன்னா நம்ம எடுத்து வச்ச பாத்திரத்தில் கவுத்து ஊற்றி வச்சிடல. ஊற்றி வச்சிட்டா பாத்திரத்தை சுத்தமாக ஒட்டவே கூடாது. இந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்டிங் விட்டோம்னா நல்லா செட் ஆகிடும். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து போய் கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணுற ஏற்ற மாதிரி பதத்தில் இருக்குது. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன பீஸாக எடுக்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடுத்து ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றி வைக்கிறோம். மாற்றி வச்சுட்டு லைட்டாக உடச்சி பாருங்களேன், அவ்வளோ சீக்கிரம் உடையும், ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்படி வாயில் போட்டாலே கரைஞ்சி ஓரளவுக்கு இருக்கும். நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நட்ஸு சாஃப்ரான் இப்படி தூவி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஸோ மைசூர் பாக் நம்ம சூப்பராக பண்ணியாச்சு. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்திருக்குன்னு எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவையான டிப்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.